எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்களாகிய நாம் இந்த பூமியில் வாழும் பொழுது தேவ பக்தியுள்ளவர்களாக வாழ்ந்தாலும் நமது வாழ்க்கையில் அநேக காரியங்களிலே நாம் தவறுகிறோம். தவறு செய்யாத மனிதர்களே கிடையாது. சில நேரம் சில மனிதர்கள் தாங்கள் செய்த தவறுகளை நினைத்து மனஸ்தாபப்படுவதுண்டு, அழுவதுண்டு, கண்ணீர் வடிப்பதுண்டு. சில மனிதர்கள் மட்டுமே எத்தனை தப்புகளை தெரிந்தே செய்தாலும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி மீண்டும் மீண்டும் துணிகரமாக பாவங்களை செய்கிறார்கள். மற்றபடி பெரும்பாலான ஜனங்கள் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது தங்களுடைய அறியாமை, இயலாமை மற்றும் பாவங்களை நினைத்து கண்ணீர் விடத்தான் செய்கிறார்கள். பாருங்கள், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். கவனித்து பாருங்கள், தேவனுடைய வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றினபடியினால் இனி உன் வாழ்க்கையில் நீ தீங்கை காண மாட்டாய் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில வாழ்கிற மனிதர்களை கவனித்து பாருங்கள். பலவிதமான தீமைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு விசை மருத்துவமனை ஊழியத்திற்காக நான் கடந்து சென்றேன். அப்பொழுது அங்கே படுத்திருக்கிற மனிதர்களை பார்க்கும் பொழுது கண்ணீர் வந்தது. ஏனென்று சொன்னால், ஒருவர் தீயினால் சரீரம் பாதிக்கப்பட்டு தன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். ஒரு பக்கத்தில் கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்டு ஜீவனுக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தில் விபத்திலே அகப்பட்ட ஜனங்கள் கை கால்களை இழந்து பரிதாபமாய் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல முடியாத வியாதிகளில் ஜனங்கள் படுத்திருக்கிறதை பார்க்கும் பொழுது அந்த குடும்பங்களும் அவர்களும் வடிக்கிற கண்ணீர் சொல்ல முடியாததாக இருக்கிறது. ஏன் அவர்கள் வாழ்க்கையிலே தீங்கு வருகிறது? எதற்காக இப்படிப்பட்ட தீமையை அனுபவிக்கிறார்கள்? சொல்ல முடியாது. சிலர் சொல்லுவார்கள், அது முற்பிதாக்களின் சாபம், பாவத்தினால் உண்டான சாபம். சிலர் சொல்லுவார்கள், அது அவர்களுடைய சாபம் என்று. பிரியமானவர்களே, நமக்கு இதுதான் என்று திட்டமாக எதுவும் தெரியாது. ஒருவேளை இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ என்று சொல்லுகிறோம். ஆனால் நமது பரிசுத்த வேதாகமம் மிக திட்டமாக ஒன்றை சொல்லுகிறது. எது எப்படி இருந்தாலும் சரி, அது நம்முடைய பாவமாய் இருந்தாலும் சரி, நம்முடைய முற்பிதாக்களின் பாவத்தினால் உண்டான சாபமாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தர் ஒரு மனிதனை நேசிக்கும் பொழுது, கர்த்தர் ஒரு மனிதனின் பாவங்களை மன்னிக்கும் பொழுது அவனுடைய ஆக்கினைகளை அகற்றி விடுகிறார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, அதிலே கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இனி உன் வாழ்க்கையில் நீ தீங்கை காண மாட்டாய். எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. ஒருவேளை சபிக்கப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்திருப்பாங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்க. எனக்கு ஒரு அண்ணனை தெரியும், நாகர்கோவிலேருந்து ஊழியம் செய்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, என் கூட பிறந்த அக்கா இறந்துட்டா, என் கூட பிறந்த அன்னை இறந்துட்டாங்க, என் குடும்பத்தில் ஒவ்வொருத்தராக இறந்துட்டாங்க, என் குடும்பத்தில் நான் ஒருத்தன் தான் மிஞ்சி இருக்கிறேன். ஒருவேளை அவங்க சொல்லுவாங்க, நான் ஒருத்தன் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவை பிடித்து கொண்டேன். மற்றபடி என் குடும்பத்தார் எல்லாரும் தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்தவர்கள். ஆனால் என் குடும்பம் பட்ட பாடு என்னால் மறக்கவே முடியாது. பிரியமானவர்கள், இன்றைக்கு அந்த சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், கண்ணீரை துடைத்திருக்கிறார், கவலைகளை மாற்றியிருக்கிறார், வியாதிகளை வேரோடு பிடுங்கி இருக்கிறார், குடும்பத்தின் சாபங்களை மாற்றி இருக்கிறார். அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லுகிறார். மகனே, மகளே, ஆக்கினைகளை நான் அகற்றிவிட்டேன், இனி உன் வாழ்க்கையில் நீ தீங்கை காண மாட்டாய். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக கோடி ஸ்தோத்திரம். உமது பரிசுத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். உமது பரிசுத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தந்து நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணுங்க. உம்முடைய அன்பை உமது பிள்ளைகள் மீது ஊற்றுங்க. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரின் கண்ணீர்களும் துடைக்கப்படட்டும். இனி அழாதபடிக்கு உமக்குள் அவர்கள் கம்பீரித்து மகிழும்படி இரக்கம் பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.